நேட்டோவோட கூட்டமைப்பு, இயூவோட ஒத்துழைப்பு, இத்தனை பேர் இருக்கோம் உக்ரைன் உங்களுக்காக, நாங்க ஏறி அடிங்க ரஷ்யாவை, இரும்பு கரம் கொண்டு அடக்கிடலாம் அப்படி இப்படின்னு உக்ரைனை ஏத்தி விட்டு 2.5 வருஷமா அடி வாங்க விட்டுட்டாங்க. சிவனேன்னு விட்டுருந்தா கூட உக்ரைன் பேச்சுவார்த்தை மூலியமா ரஷ்யாவோட இந்த பிரச்சனைய முடிச்சிருக்கலாம். ஆனா உசுப்பேத்தி 2.5 வருஷமா ரஷ்யா கிட்ட இருந்து தருமடி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு கனா கண்டுட்டு இருந்த அந்த 57 நாடுகள்ல சல்லி சல்லியா நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யா. ஒரு அடியும் உக்ரைன் மேல விழுகிறது அந்த ஆதரவளிக்கக்கூடிய 57 நாடுகளையும் இடி மாதிரி இறங்குச்சு. மக்கள் எல்லாம் அந்த 57 நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவெல்லாம் ரஷ்யா பக்கமா திரும்புது. ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைடன் அவர்களோட அரசாங்கம், அந்த டைம்ல அமெரிக்காவை ஆண்டுட்டு இருந்த அரசாங்கம், எலெக்ஷன் வர போகுது. இந்த சமயத்துல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு மீடியா வெளிச்சத்தை நம்ம பக்கம் திருப்பல அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் ஆட்சி மாற்றம்ங்கிறது நடந்துதான் தீரும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு எதிரா இருக்கார். ஏன்னா அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்களோட பிரச்சாரம் அது போல இருந்தது. பைடன் அவர்களோ உக்ரைனுக்கு உதவியே ஆகணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளோட இருந்தாரு. உக்ரைனை ஜெயிக்க வச்சே ஆகணும்ன்றதுல தீர்மானமா இருந்தார். ஸோ அதுக்காக ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பிளாஷ் ஆனது ஆபரேஷன் கர்ஸ்க். ஆகஸ்ட் 6, 2024 ஆபரேஷன் கர்ஸ்க் உக்ரைன் தரப்புல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட்ல இருந்து ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள உக்ரைனோட வீரர்கள் படன்னு உள்ள நுழைஞ்சு பல பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. உலகமே ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போயிருந்தது. அதுக்கான காரணம் உக்ரைனோட வீரர்கள் வெளியிட்ட வீடியோ பதிவுகள். நாங்க இந்த பகுதியை பிடிச்சிட்டோம், அந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு படன்னு முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அதிர்ச்சி தான். அந்த டைம்ல மீடியாக்களோட ஹைலைட் பைடன் அவர்களுக்கும் 2வது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மேலேயும் விழுக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ப்ரொஜெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஆயுதங்கள் ப்ராப்பரா உக்ரைனுக்கு கொடுக்காததுனாலதான் உக்ரைனால எதுவும் செய்ய முடியலையோ, உக்ரைன் கிட்டயும் திறமை இருக்குதான் போல இருக்கு, அவங்க கிட்டயும் அந்த ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கிறது போல நம்மளால செய்திகள்லாம் அந்த டைம்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ உக்ரைன் ஒரு திருப்பு முனையா இருந்தது. அந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்க்ன்றதே ஒரு திருப்பு முனையா இருந்தது. வெற்றி சுவைய பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உக்ரைன் பருக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கரண்டா ஃப்ரண்ட் லைன்ல எல்லா பகுதியிலயும் தோத்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல கர்ஸ்க் பேட்டில்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது போல பலதும் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்ப கர்ஸ்க்குள்ள போறாங்களே, அவங்களோட இலக்கு தான் என்ன, எதுக்காக அங்க போகணும் அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்குள்ள வருது. உக்ரைனுக்கு மொத்தம் 5 அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தது. அதுல மொதல் அப்ஜெக்டிவ்ங்கிறது எந்த அளவுக்கு வேகமா போய் ரஷ்யாவோட பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும், ரஷ்யா சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி. அதுவும் குறிப்பா குறிச்சேட்டவ் பவர் பிளான்ட் வரைக்கும் போய் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். ஏன் இந்த குறிச்சேட்டவ் பவர் பிளான்ட் அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். அதுக்கான காரணம், இது ஒரு அணு உலை. அணு உலையில இருக்க ஜெனரேட் பண்ணக்கூடிய கரண்ட்டை உக்ரைனுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வின்டர் சீசன் வரப்போற டைம் அது. ஸோ அந்த டைம்ல இந்த பவர் பிளான்ட்டை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இத எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ரோசேஷியா பவர் பிளான்ட் நம்ம காலையில வீடியோ பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா? இந்த ஜாப்ரோசேஷியா பவர் பிளான்ட்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத காலையிலேயே தெளிவா பார்த்திருப்போம். அது ஒரு கேட்வே. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன், ஜாப்ரோசேஷியா பகுதிகள்லாம் மீட் எடுக்கிறதுக்கு உக்ரைனுக்கு ஒரு கேட்வேவா அது இருக்கும். ஸோ அதனால இந்த பவர் பிளான்ட்டை உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்கன்னா அந்த பவர் பிளான்ட்டை எங்ககிட்ட கொடுங்க, இந்த பவர் பிளான்ட் உங்ககிட்ட கொடுத்துறோம் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2வது, குறிச்சேட்டவ் பவர் பிளான்ட்ல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் அணு ஆயுத ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட எந்த அளவுக்கு இவாக்குவேட் பண்ண முடியுமோ வேகமா இவாக்குவேட் பண்ணி உக்ரைனுக்கு கொண்டு போயிடணும். எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, வேகமா போகணும், முடிஞ்ச வரைக்கும் ஹோஸ்டேஜஸ் பிடிக்கணும், ரிட்டர்ன் வரணும். ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அது மாதிரி இருக்கா? சரி, ஓகே, இப்ப நம்ம இங்கே வந்துடலாம். அங்க எப்படி டிமாண்ட் வச்சாங்களோ அதே போலதான் இங்கேயும். ஏன்னா இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட். உக்ரைன் பாத்தீங்கன்னா அதிக அளவுல ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறாங்க. இந்த சென்ஸ் ரஷ்யா பிரிசனர்ஸா பிடிச்சு வச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யர்களை பிடிச்சதை விட ரஷ்யா உக்ரைனரை பிடிச்சதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு, உக்ரைனியர்களை. அந்த காரணத்தினால ரஷ்யாவோட சயின்டிஸ்ட ஹோஸ்டேஜா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா
இந்த இருக்க சயின்டிஸ்டுக்கு நீங்க இவ்வளவு வீரர்கள் இல்ல, சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் நாங்க விடுறோம், வீரர்கள் எல்லாத்தையும் நீங்க விடுங்க அப்படிங்கிறது போல ஒரு மாஸான டிமாண்ட் வைக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. 3வது, உள்ள போற உக்ரைனோட வீரர்கள் எந்த அளவுக்கு அகலமா, அதாவது அதிகமான பகுதிகள் அகலமா போய் பிடிக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு வேகமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அது நடந்திருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, அதிகமான பகுதிகள்ல சண்டை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும் ரஷ்யாக்கு. இம்மீடியட்டா ரஷ்யா என்ன செஞ்சிருக்கணும், லுகான்ஸ்க், டொனெஸ்க்ல முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள். ஏன்னா அந்த டைம்ல டொனெஸ்க் பகுதியில வேகமா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருந்தாங்க. ஆச்ரட்ரேனியான்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்டை உக்ரைனோடது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. சோ பக்ரோஸ்க நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வேகமா முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்விகால விழுந்த நேரம் அது. சோ வேகமா முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல உள்ள வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களை இங்க ரீடிப்ளாய் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ரஷ்யாவோட ஒரு பகுதி. அவங்களோட பகுதி அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க உள்நாட்டுல வந்து அது சிக்கலாகும். ஸோ அதனால வீரர்களை முடிஞ்ச வரைக்கும் அங்க டிப்ளாய் பண்ணாங்கன்னா ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் டொனஸ்க், லுஹான்ஸ்க்ல குறையும் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டாங்க. 4வது, டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச். அதாவது உக்ரைன் ஊடுருவி வந்து ரஷ்யாவோட பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இப்ப இந்த பகுதிகள் ரஷ்யாக்கு நாங்க கொடுக்கிறோம், அதுக்கு பதிலா ரஷ்யா எங்களுக்கு வேணுங்கிற பகுதிகளை கொடுக்கணும். இப்போ ரஷ்யா கிட்ட இந்த டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச் வைக்கிறதுக்கான காரணமே இது போல வந்து பிடிச்சிட்டாங்க, வேகமா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா சண்டை பிடிச்சு பிடிக்கலாம். ஆனா பிடிச்சாங்கன்னா அவங்க நாட்டை அவங்களே தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன ரஷ்யாக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு போய் உக்ரைனுக்கு வேணுங்கிற பகுதிகளை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு ரஷ்யா இந்த பகுதிகளை மீட்டெடுத்துக்கலாம் சண்டை இல்லாம அப்படிங்கிறது போல நெகோசியேஷன் டேபிள்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் வேணுங்கிறதுக்காக இது போல ஒரு ஆப்ஷன். இப்ப அப்படி என்னென்ன பகுதிகள் வந்து உக்ரைனுக்கு தேவை அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம காலையில ஜாப்ரோசியா வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலயே எந்தெந்த பகுதிகள் இப்ப கேட்கறாங்க ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளான்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ அது எல்லாமே மிக முக்கியமான பகுதிகள். அந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பகுதிகள் கேட்டிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால கிரீமியாக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத அந்த பையில பார்த்திருப்போம். 5வது, மீடியா விக்டரி. அதாவது உக்ரைன் ரஷ்யா பகுதிக்குள்ளேயே போய் பகுதிகளை பிடிக்கிறாங்க, இது ஒரு சூசைட் ஆபரேஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுமே டேரிங்கான ஒரு மிஷனை எடுத்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி பல பகுதிகள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கேட்கும்போது தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கமான பைடன் அவர்கள் மக்கள் முன்னாடி சந்திக்கும் போது பிரச்சாரத்தின் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, உக்ரைனால முடியும், ரஷ்யாக்குள்ளேயே போய் பகுதிகள் பிடிச்சிருக்கிறாங்கன்னா உக்ரைனால பகுதிகளை பிடிக்க முடியும், நம்ம ஆயுதங்கள் கொடுத்தா, ப்ராப்பரான ஆயுதங்கள் வேணும், அதிக அளவுல கொடுத்தோம், உதவிகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா உக்ரைன் பிரச்சனையில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு நம்பிக்கைய மக்களுக்குள்ள விதைக்க முடியும். 2வது, எதிர்கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கறதுக்கு தடைகள் போட்டுட்டு இருந்தாங்க இந்த ரிபப்ளிகன்ஸ். இவ்வளவு ஆசைப்பட்டு ஊடுருவி போன உக்ரைனோட கனவு நிறைவேறுச்சான்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்னு இருந்தது ரஷ்யாவோட மூவ். அதுக்கான காரணம் சேச்சன் ஆர்மி தடாலடியா உள்ள என்டர் ஆகுறாங்க. எங்கிருந்துடா வந்தீங்க அப்படிங்கிறது போல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உக்ரைனோட ராணுவத்துக்கு மிஷன் 1, மிஷன் 2 கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுது. சரி, மிஷன் 1, மிஷன் 2 தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது குறிச்சேட்டோ பவர் பிளான்ட் பிடிக்கிறது, அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எடுக்கிறதுங்கிறது தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மிஷன் 3 சக்சஸ் ஆகுமான்னு பார்த்தா அதுக்கும் முட்டுக்கட்டையா வந்து நிக்கிறாங்க இந்த சேச்சன் ஆர்மி. ஏன்னா அந்த டைம்லயே நம்ம பார்த்திருப்போம், இது போல பொட்டி பொட்டியா, அதாவது விமானத்துல ஏத்தி ஏத்தி சேச்சன் ஆர்மி அனுப்புறாங்க அப்படிங்கிறது போல அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த சேச்சன் ஆர்மிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா இந்த இடத்துல ரீடிப்ளை பண்ணியிருந்ததுனால, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணதுனால டொனஸ்க் பகுதியில முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு எந்த தடையுமே இல்ல. அந்த பகுதியில இருக்கக்கூடிய வீரர்களை இங்க ரீடிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கறதை எதிர்பார்த்து வந்தாங்களா உக்ரைன்? ஆனா அதெல்லாம் இல்ல. அழுத்துறா உள்ள எவனுமே இல்ல அப்படிங்கிறது போல ஒரு நாளைக்கு 7, 8 செட்டில்மெண்ட்டுக்கு மேல குறைஞ்சது பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஆச்சரட்ரேனியா பகுதியில இருந்த ரஷ்ய வீரர்கள் இங்க ஆளுங்க கம்மியா இருக்காங்கன்றது தெரிஞ்ச உடனே பக்ரோஸ்க கிரிவலம் வர வரைக்கும் முன்னேறிட்டாங்க. அடுத்தது டோரஸ்க் பகுதி, அந்த பகுதியிலேயே முன்னேற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த டோரஸ்க்ன்றது ட்வின் சிட்டிஸ் மாதிரி. டோரஸ்க் இருக்கும், நியூயார்க் இருக்கும், இந்த போல பகுதிகள் அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் எவ்வளவு சிக்கலான ஒரு பகுதின்னு. ஸோ ஆட்கள் கம்மியா இருந்ததுனால அந்த இடத்துலயும் அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது, செசிவியார். இந்த செசிவியாருங்கிறதே ஒரு மிக பெரும் கோட்டை. அந்த கோட்டையவே உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு வழிவகுத்துருச்சு இந்த ஒரு தப்பான ஒரு மிஷன். ஏன்னா உக்ரைனோட வீரர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிகேட்ல எங்க இருக்காங்க, கர்ஸ்க் பைல இருக்காங்க.
இப்ப கர்ஸ்க் பகுதிக்குள்ள ஊடுருவக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்னால பின்வாங்க முடியுமா? ஏன்னா இங்க பெருமளவுல முன்னேறிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. பின்வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா மீடியா விக்டரி வேணும். பெருமளவுல பிரபலமா பேசியாச்சு. இப்ப பின்வாங்கவும் முடியாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறிட்டு இருக்க ரஷ்ய வீரர்களையும் தடுக்க முடியல. என்னடா பண்றதுன்றது போல கம்ப்ளீட்டான ஃபெயிலியர ஃபேஸ் பண்றாங்க உக்ரைன். சரி ஓகே. வந்தது வந்தாச்சு. பிடிக்க முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சு வச்சுக்கிட்டு, பேக்கிரவுண்ட்ல பேசலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கும் போல தெரியுது. ஏன்னா, அப்ப வந்துட்டு இருந்த செய்திகள் அது போல. கூடவே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதாவது கர்ஸ்க் பகுதியை எப்போ மீட்டெடுக்கணும், எப்படி மீட்டெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அப்பவே தெரிஞ்சிருச்சு, அங்க வந்தவங்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருது, மறந்துற வேண்டியதுதான் அப்படிங்கிறது போல. அப்பவே இந்த கர்ஸ்க் பேட்டில்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 2024ல உள்ள போன உக்ரைனோட வீரர்கள் ஏப்ரல் 2025 வரைக்கும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாசம். வந்த விருந்தாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்படி கவனிக்கணுமோ அந்த விதத்துல கவனிச்சு சகல மரியாதைகளும் குடுத்து 9 மாசம் கழிச்சு அவங்கள வெளிய தள்ளி விட்டுட்டு, புட்டின் அவர்கள் வெற்றிய வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாரு. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நாங்க மொத்தம் 57 நாடுகள். உலகத்தோட டாப் 7 பணக்கார நாடுகள். நேட்டோவோட கூட்டமைப்பு, ஈயூவோட ஒத்துழைப்பு, ரஷ்யாவை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் வச்சுக்கிட்டு, கர்ஸ்க்குள்ள வந்த அத்தனை நபர்களையும் ரஷ்யா மண்ணக்கவ வச்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மகாதேவன் அவர்கள், லக்ஷ்போஜன் அவர்கள், ராஜா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கை இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.